இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேத்தி சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷான தாலும் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, காரப்பொடி, ஓமம், மஞ்சப்பொடி, உப்பு, தயிர், மேத்தி கீரை. மேத்தி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் ஓமம், நம்ம மெலிசா நறுக்கி வச்ச வெந்தய கீரையும் இதில் சேர்த்து கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி குத்தி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி போடுற மாதிரி மெல்லிசா பரட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லை சூடு பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச பராத்தாவை 2 சைடும் நெய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. சுவையான மேத்தி பராத்தா ரெடி. தாலுக்கு தேவையான பொருட்கள்: பைத்தம்பருப்பு, தக்காளி, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி. ஒரு பாத்திரத்தில் 10 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பைத்தம்பருப்பு முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, 2 இல்லை 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, கொஞ்சமாக துருவின இஞ்சி இல்லை 1 இன்ச்சு இஞ்சியை நசுக்கி இதில் சேர்த்துட்டு குக்கரில் வேக விட்டுருங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை தாளிச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு, தக்காளி அந்த மிக்சரை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தால் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.